மேடம் வணக்கம் மேடம். அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா திமுகவோட ஊழலை வெளியில சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன மேடம் காரணம்? திமுக மேல அவருக்கு என்ன வெறுப்பு? ஏயா நான் கேக்குறேன், அண்ணாமலை அவர்களுக்கு என்ன தலை எழுதா? இல்ல உங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாம மக்கள் பணத்தை சொராண்டிட்டு ஹாயா ரேஞ்ச் ரோவர்லயும் ரோல்ஸ் ராய்ஸ்லயும் சுத்தி இருக்கிறாரா? நான் கேக்குறேன். அவர் காசுல அவர் பணத்துல அவர் ஏதோ பண்ணி ஏதோ 4 காசு சம்பாதிக்க நினைச்சா அதையும் குத்தம் சொல்றீங்க. இங்க நிலம் வாங்கிட்டாரு, அங்க ஒரு மனுஷன் வாழவே கூடாதா? இன்னைக்கு மக்களுக்காக களத்துல உழைக்கிற ஒரே அரசியல்வாதி அண்ணாமலை அவர்கள் மட்டும்தானே அடிச்சு சொல்வேன். அதாவது இன்னைக்கு திமுகவோட ஊழல்களை தைரியமா களத்துல ஃபேஸ் பண்றாருங்க அண்ணாமலை அவர்கள். இன்னைக்கு அவர் திமுகவோட ஊழல டிஆர் பாலு அவர்கள் 10,000 கோடி ஊழல். இவங்க ஊழல்னா சும்மா இல்ல பல லட்சம் ஊழல் இல்ல, 10 தலைமுறைக்கு 20 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டையும் சூறையாடிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் அமைச்சரும் எடுத்த ஊழல் பாத்தீங்கன்னா டிஆர் பாலு அவர்கள் 10,000 கோடி ஊழல், செந்தில் பாலாஜி 10 ரூபாய் பாலாஜி 2000 பேர் மேல அவர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பல 1000 கோடி ஊழல். அடுத்து 888 கே நேரு அவர்கள் ஊழல். அதுக்கு மேல இருக்கும், இன்னும் அதை எடுக்கல ஃபைல்ஸ். இவங்க தான் சிபிஐக்கு இன்னும் ஒத்தே போலி. இவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாதான் இந்த சிபிஐ இங்க தலையிட முடியும். அதை தானே தடுத்து நிக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு துண்டு மினிஸ்ட்ரி, திமுகவோட துண்டு அமைச்சரவை, அதாவது எல்லா மினிஸ்டரும் இன்னைக்கு ஊழல்ல மாட்டிட்டு தலையில துண்டு போட்டுட்டு நெஞ்சு வலிக்குது, அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, கிட்னி வலிக்குது. கிட்னி பேச முடியாது, ஏன்னா கிட்னி தான் தமிழகத்தை கிட்னியை திருடும் இன்னைக்கு திமுக அரசு. ஸோ நம்ம எல்லாரும் கிட்னியை லாக்கர்ல வச்சுக்கணும், சேஃப் லாக்கர்ல. அந்த அளவுக்கு இந்த ஒரு கேடு கெட்ட ஆட்சியில டிஆர் பாலு அவர்கள் எந்த லட்சணத்துக்கு டிஆர் பாலு அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மேல நீங்க டிஃபமேஷன் மான நஷ்ட வழக்கு போடுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? என்ன நாக்குல நரம்பு இருக்குன்னு நான் கேட்கிறேன். டிஆர் பாலு அவர்கள் அன்னைக்கு அழகிரி அவர்கள், கருணாநிதி அவர்களோட பையனான திரு அழகிரி அவர்கள், வாரிசான அழகிரி அவர்கள் 2014 மதுரையில பிரஸ் மீட்ல பேசுறாரு. ஏப்ரல் 2014 பிரஸ் மீட்ல டிஆர் பாலு அவர்கள் சேத்து சமுத்திரம் திட்டத்துல பல லட்சம் கோடி ஊழல் பண்ண பாக்குறாரு, பல கப்பல்கள் டிஆர் பாலு அவர்கள் பேர்ல இருக்குன்னு. ஏன் அழகிரி அவர்கள் மேல உங்களுக்கு சூடு சொரணை இருந்தா, டிஆர் பாலு அவர்களே உங்களுக்கு சூடு சொரணை இருந்தா, வெக்கமான சூடு சொரணை இருந்தா அழகிரி மேல நீங்க வழக்கு போடுங்களேன், மான நஷ்ட வழக்கு போடுங்களேன். அடுத்து இந்துஸ்தான் டைம்ஸ் 2018 டிஆர் பாலு அவர்கள் இங்கேருந்து கிங்ஸ் கெமிக்கல்ஸ் என்ற ஒரு, அதாவது சாராயம் காய்ச்சிற, லோக்கலா சொல்ல போனா சாராயம் காய்ச்சிற கம்பெனி கிங்ஸ் கெமிக்கல்ஸ், சாராயம் காய்ச்சிற கம்பெனி. டிஆர் பாலு அவர்கள் தான் ஓனர். இன்னைக்கு டிஆர் பாலு அவர்கள் உரிமையாளராக இருந்து இங்கேருந்து மத்திய அரசுக்கு பிரஷர் போடுறாரு, கேஸ் சப்ளை பண்ணுங்க கிங்ஸ் கெமிக்கல்ஸ்க்குன்னு. அதாவது தன்னோட திமுக பதவியை துஷ்பிரயோகம் பண்ணி இங்கேருந்து மத்திய அரசுக்கு பிரஷர் போடுறாரு, கிங்ஸ் கெமிக்கல் கேஸ் சப்ளை பண்ணுங்கன்னு. இதை ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பப்ளிஷ் பண்றாங்க. ஏன் உங்களுக்கு தைரியம் இருந்தா ஹிந்துஸ்தான் டைம்ஸ் மேல டிஃபமேஷன் கேஸ் போடுங்களேன் டிஆர் பாலு அவர்களே. அதாவது இழிச்ச வயனா அண்ணாமலைன்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் மக்களுக்காக தன்னோட சொந்த பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு, அவருக்கு 1000 பிரச்சனை இருக்கும் பாவம் மனுஷன், தன்னோட சொந்த பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு தன்னோட குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக களத்துல நிக்கிறாரு பாருங்க. மக்களுக்காக ஒரு பிரச்சனைனா முன்னு பேசுறாரு பாருங்க. அவரை பார்த்தா இழிச்ச வாயனா தெரியுதான்னு கேக்குறேன். மேடம், இப்ப அண்ணாமலை அரசியலை விட்டுட்டு போயிட்டு இதெல்லாம் சரியாயின்னு நினைக்கிறாங்களோ? அண்ணாமலை அவர்கள் அரசியல் விட்டுட்டு போனா தமிழகம் ஃபுல் க்ளோஸ். தமிழகத்தை எவனும் காப்பாற்ற முடியாது. இந்த மாதிரி திமுக மாதிரி ஒரு நாரி போன ஆட்சி இது மேல தமிழகத்தை சூறையாடி இன்னைக்கு தமிழகம் கீழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு, 100 வருஷம் பின்தங்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த திமுக அமைச்சரால இன்னைக்கு இதுக்கு ஒரு சான்றிதழ் யுவா சிங்னு ஒரு நிறுவனம், நேத்து நார்த் கொரியாவை சேர்ந்த நிறுவனம், ஒரு செப்பல்களுக்கு
சப்ளை பண்ற, அதாவது செப்பல்களுக்கு லெதர் சப்ளை பண்ற நிறுவனம் ஏன் உலகம் முழுக்க அடிடாஸ் நம்பர் 1 டாப் அடிடாஸ் ஷூ மேனுஃபேக்சரிங்க்கே இந்த ஹுவாசிங் கொரியா நிறுவனம் தான் இன்னைக்கு லெதர் சப்ளை பண்ணிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நிறுவனம் போன வருஷம் திருநெல்வேலி மாவட்டத்துல இல்ல தூத்துக்குடி மாவட்டத்துல திருநெல்வேலி கங்கை கொண்டான் செஸ்ல இல்ல தூத்துக்குடி செஸ்ல 1700 கோடி முதலீடு செஞ்சு 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. இன்னைக்கு நம்ம டிஆர்பி ராஜா அவர்கள், மிஸ்டர் டிஆர்பி ராஜா, வெத்து பேப்பர் அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்களே, உங்க மூஞ்சியை கொண்டு எங்க வச்சுப்பீங்க நான் கேட்கிறேன். அன்னைக்கு எடப்பாடியார் வெள்ளை அறிக்கை கேட்டதுக்கு வெத்து பேப்பர் காமிச்சிங்களே, இன்னைக்கு உங்க ஆட்சி அவல நிலை வெத்து பேப்பர் தான். இன்னைக்கு காமிங்களே அந்த வெத்து பேப்பர். இன்னைக்கு உங்களுக்கும் பெப்ப உங்க அப்பனுக்கும் பெப்பன்னு அவன் காமிச்சிட்டு ஆந்திராவுக்கு போயிட்டான் பாருங்க யுவாசிங், அவன் தாங்க சரியான பதிலடி கொடுத்தான். இன்னைக்கு கூகுள் நிறுவனம் ஏன் கூகுள் உலகம் முழுக்க நம்பர் 1 நிறுவனம், அதோட சிஇஓ சுந்தர் பிச்சை அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், மதுரையை சேர்ந்தவர். ஸோ இன்னைக்கு அவ்வளோ பெரிய தலை சிறந்த நிறுவனத்தோட சிஇஓ சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கிட்டேருந்து உங்களுக்கு முதலீடு இருக்க வக்கில்ல. அந்த 15 பில்லியன் டாலர் முதலீட நீங்க ஆந்திராவுக்கு விட்டு கொடுத்துருக்கீங்க. இப்படி வக்கில்லாம இன்னைக்கு டிஆர்பி ராஜா அவர்கள் ரிசைன் பண்ணுன்ற, he is not fit, தொழில்துறை அமைச்சரா இருக்க பதவியை இழந்துட்டாரு. இன்னைக்கு டிஆர்பி ராஜா அவர்கள் தொழில்துறை அமைச்சரா இருக்கிறதுனால தமிழ்நாட்டை நோக்கி எந்த முதலீடும் வரமாட்டேங்குது. எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. எதுக்காக மேம் எல்லாரும் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போறாங்க எனக்கு புரியல. இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலவரம் என்ன? தமிழ்நாட்டை தலைகுனி விட மாட்டோம்னு இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியா ஹெட்லைன்ஸ்ல உலகம் முழுக்க ஹெட்லைன்ஸ்ல சந்தி சிரிக்குது. இந்த சந்தி சிரிக்க வச்ச எல்லா புகழும் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே சேரும். எதுலதான் தமிழ்நாடு ஹெட்லைன்ஸ்ல வரல? கோயம்புத்தூர் ரேப் கேஸ், இன்னைக்கு கரூர் 40 பேர் மாண்ட சம்பவம், அதாவது எந்தெல்லாம் அஜித் குமார் கொலை வழக்கு, ஆணவ படுகொலை, கெவின் ஆணவ கொலை. ஸோ இன்னைக்கு எந்த விஷயத்துல எல்லாம் தமிழ்நாடு நியூஸ்ல வரக்கூடாதோ, ஒரு மாநிலம் நியூஸ்ல வரக்கூடாதோ, அந்த விஷயத்துல எல்லாம் தமிழ்நாடு நியூஸ்ல வந்திருக்குன்னா எவையா ஒண்ணு நம்பி முதலீடுக்கு வருவா? எவன் தமிழ்நாட்டுல இருக்கவனே அவன் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க வெளியில. தமிழ்நாட்டில் இருக்க பெண்களே அன்னைக்கு அதிமுக ஆபீஸ் முன்னாடி வச்சாங்க கோயம்புத்தூர் இஸ் தமிழ்நாடு சேஃப் ஃபார் விமன். தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களே தமிழ்நாட்டை விட்டு தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. எவன் தமிழ்நாட்டுக்கு முதலீட்டுக்கு வருவான்னு நான் கேட்கிறேன்.